அப்ப நாம நல்லா வாழ்றதுக்கோ அடுத்த வரக்கூடிய தலைமுறை நல்லா வாழ்றதுக்கோ எதை தவிர்க்க வேண்டும்? பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும். வேண்டும் வேண்டும் நெகிழி இல்லா சுற்றுச்சூழல் வேண்டும். மொழியா எடுத்துக்கிட்டு நெகிழியை தவிர்த்துட்டு இந்த மட்கும் பொருட்களாகிய இந்த மாதிரி நல்ல பொருள்களை நீங்க எல்லாரும் பயன்படுத்தணும். அனைவருக்கும் வணக்கம். இப்ப சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நெகிழி தவிர்ப்போம். ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அது நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு அதிகமான பாதிப்பை தருது. அது உள்ள போனா என்ன ஆகுறது இல்ல, மண்ணுல மக்கறதே கிடையாது. அது என்ன ஆகுது, அந்த மாடுகள் இந்த மாதிரி உயிரினங்கள் சாப்பிடுது. அப்புறம் மரம் செடி கொடிகள் வளர்றதுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. மண் மாசுபாடு அடைகிறது. அதே மாதிரி நீர்நிலைகள்லயே நிறைய அந்த பாலித்தீன் பேப்பர் நெகிழி குப்பையெல்லாம் இருக்கிறதுனால நீர்நிலையும் மாசுபாடு அடைகிறது. அதே போல அதை எரிக்கும் பொழுது காற்றும் மாசுபாடு அடைகிறது. இவ்வளோ தீமைகள் இருக்கக்கூடிய இந்த நெகிழிய நாம என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? தவிர்க்க வேண்டும். அதுக்கு மாற்றாதான் என்னது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற பொருள்கள், மட்கும் பொருள்கள், இது எல்லாமே. அப்ப இந்த மட்கும் பொருள்கள் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்? மண் பாதுகாக்கப்படும், நீர் பாதுகாக்கப்படும், அதே போல என்ன, காற்று பாதுகாக்கப்படும். அதனால நம்மளால் ஆன உதவியை எதுக்கு செய்யணும்? நம்ம பூமி தாய்க்கு செய்யணும். ரொம்ப முக்கியம். நம்ம இந்த பூமியில தானே வாழ்றோம். அப்ப நாம பாதுகாத்து வச்சுட்டு போனாதான் அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணுவாங்க? நல்ல முறையில பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வாங்க. அப்ப நாம நல்லா வாழ்றதுக்கோ அடுத்த வரக்கூடிய தலைமுறை நல்லா வாழ்றதுக்கோ எதை தவிர்க்க வேண்டும்? பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும். எல்லாரும் இது ஒரு உறுதிமொழியா எடுத்துக்கிட்டு நெகிழியை தவிர்த்துட்டு இந்த மட்கும் பொருட்களாகிய இந்த மாதிரி நல்ல பொருள்களை நீங்க எல்லாரும் பயன்படுத்தணும். இதற்கு ஒரு முன் உதாரணமா செய்த நம்ம அறிவியல் ஆசிரியருக்கு பாராட்டுக்கள். நன்றி. இப்போ நாம் இந்த பை எதுக்காக கொடுத்துருக்குறோம்? நீ கடைக்கு போகிறப்ப என்ன எடுத்துகிட்டு போகணும்? இந்த பை எடுத்துகிட்டு போகணும், மஞ்சள் பை எடுத்துகிட்டு போகணும். கீர்த்திவாசன் இங்கே வாங்க, நீங்கள் வாங்க, சொல்லுங்கள் இந்த பையன் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது பாரு. இப்போ கீர்த்திவாசன் சொல்லுவான், கீர்த்தி ஏற்கனவே 8வது வகுப்புக்கு நான் ஏற்கனவே இந்த பையெல்லாம் கொடுத்துட்டேன், இந்த பை எடுத்துகிட்டு போய் அவனை உண்டான பலனை பற்றி இப்போ கீர்த்திவாசன் சொல்லுவான். இந்த கீர்த்திவாசன், இந்த பையனால உனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீ கடைக்கு போவ? சத்தமாக சொல்லுங்கண்ணே. 10 தடவைக்கு மேலே போவேன். எத்தனை தடவை போய் கேரி கவர் வாங்கிட்டு வருவேன்? 5-6 டைம் கேரி கவர் வாங்கிட்டு வருவேன். இந்த பை கொடுத்தவர் மட்டும் என்ன பண்ணுற? நீ இதான் எடுத்துகிட்டு போகிற. அப்போ கேரி கவர் வாங்குறது குறைஞ்சிருச்சா? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5ன்னு வச்சுக்கோ. 30 நாளைக்கு எவ்வளோ? 150 ஆகுதா? 150 பை. ஒரு மாதத்துக்கு 150 கேரி கவர் இந்த மஞ்சள் பையனால மிச்சம். இந்த பையனால மிச்சம். அப்போ எத்தனை பேர் நம்ம செய்கிறப்ப அந்த படத்தில் வருமில்ல, ஒருத்தர் 5 பைசா எடுத்தா எவ்வளோ, 100 பேர் எடுத்தா எவ்வளோ, 1000 பேர் எடுத்தாலும் வருதா? இப்போ அந்த மாதிரி இவன் ஒருத்தன் எவ்வளோ கேரி கவர் மிச்சம் பண்ணியிருக்கிறான்? ஒரு மாதத்துக்கு 150, கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. ஒரு 500 கேரி கவர் மிச்சம் பண்ணிட்டானா? இப்போ அதுமாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மா கடைக்கு போக சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? பையை தான், இந்த பை எடுத்துகிட்டு போகணும். பை தீர்ந்து போச்சுன்னா என்கிட்ட சொல்ல, நான் உங்களுக்கு பை தரேன். ஓகே, நன்றி. அடுத்து நானே அவருடைய அனுபவத்தை கேளுங்க, என்ன சொல்கிறேன்னு கேளு. நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வருஷத்துக்கு 4 ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குவீங்க. நெகிழியை ஒழிப்போம், சணல் பையை காப்போம். பென்சில் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ். இப்போ பென்சில் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீ என்ன பண்ணுற? அந்த பிளாஸ்டிக் பென்சில் பாக்ஸ் வாங்குறதுல தானே எத்தனை மிச்சம் ஆகுது வருஷத்துக்கு நம்ம 4-5 வாங்குவோம். ஆனால் அதெல்லாம் இப்போ தவிர்த்து நம்ம சணல் பையை யூஸ் பண்ணலாம். சணல் பை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அவங்க ப்ராக்டிக்கலாக அந்த இதை சொல்கிறா. அப்படி இது எல்லாத்துக்குமே இந்த பவுச்சு நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்துருவோம், தெரியுதா? அடுத்து சின்னக்கு கணக்குக்கு ரெண்டுக்குமே என்ன அடிப்படையாக தேவை? அளவுகள் தேவை. இப்போ அந்த அக்கா சொல்கிறேன். பிளாஸ்டிக் ஸ்கேலை தவிர்ப்போம், நெகிழி பையை பயன்படுத்துவோம், அதே மாதிரியே மர ஸ்கேலை பயன்படுத்துவோம், நெகிழி பையை குறைக்கணும். இந்த மர ஸ்கேல் பயன்படுத்துறதுனால நீ என்ன பண்ணுற? பிளாஸ்டிக் ஸ்கேல் வாங்குறியா? வாங்க மாட்டேன் சார். வாங்குறது இல்லை. அப்போ வருஷத்துக்கு எத்தனை பிளாஸ்டிக் ஸ்கேல் வாங்கிட்டு இருந்த? 5 ரூபாய்க்கு சின்ன சின்னதாக வாங்கி உடச்சி போட்டுட்டு இருந்தியா? இப்போ மர ஸ்கேல் அவ்வளோ சீக்கிரம் உடையுதா? இல்லை, இப்போ யூஸ் ஆகுது. ஸோ பிளாஸ்டிக் நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பள்ளி அளவில் பிளாஸ்டிக்கை நம்ம குறைக்கிறோம். புரியுதா? எல்லாருமே இனிமேல் பிளாஸ்டிக் ஸ்கேல் வாங்காத,
அதுக்கு பதிலாக மர ஸ்கேல் தான். எப்போனாலும் வந்து நம்ம கிளாஸில் வாங்கிட்டு போயிரு, உடஞ்சாலும் தெரியுதா? அங்கே பெட்டி வச்சுருக்கோம்ல, என்ன பெட்டி வச்சுக்கிறோம்? நெகிழி இல்லை சுற்றுச்சூழல் பெட்டி வச்சுக்கிறோம். இந்த பொருள் எல்லாமே அங்கே இருக்கும். உனக்கு வேணுங்கிற பொருளை வந்து கேட்டு வாங்கிக்கோ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. எங்கள் ஸ்கூலில் விதை பென்சில் கொடுத்துருக்குறாங்க, விதை பேனா கொடுத்துருக்குறாங்க. மாதத்துக்கு 5 பேனா யூஸ் ஆகுது. அது பிளாஸ்டிக் பேனா யூஸ் பண்ணுறதுனால மக்காது. இது பேப்பரில் செஞ்ச பேனா, அதனால் இது மக்கிடும். பின்னாடி என்ன வச்சுக்கிறது? விதை கொடுத்துருக்குறாங்க இது பின்னாடி. அதனால எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? எழுதி முடிச்சுட்டு நட்டு வச்சா செடி வரும். புரியுதா? அது கிராஸாக வைக்கணும். ரெண்டாவது வந்து ரீஃபில் பேனாக்கு பதிலாக விதை பேனா, பென்சிலும் அதேமாரி விதை பென்சிலு. இதில் வந்து தக்காளி விதை, கத்திரி விதை, துளசி விதை இருக்குது. இது நம்ம மண்ணில் நட்டு வச்சு கப்பில் வச்சோம்னா திரும்ப செடியானது வளர்ந்துடும். ஸோ நம்ம விதை பேனாவும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். வச்சுருக்கணும். இது என்னது? இது என்ன பைய? வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறதுக்கு இந்த சணல் பை, பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக இந்த சணல் பை. இதுக்குள்ளே வாட்டர் பாட்டில் வந்து அந்த மண்பானையில் செஞ்ச பாட்டிலில் தண்ணி கூலிங்காகவே இருக்கும். அதுக்காக இதை பயன்படுத்துறதுக்காக இது வச்சுருக்குறோம். அதேமாதிரி லஞ்ச் பாக்ஸு, லஞ்ச் பேக் பார், சாப்பாட்டு பையும் இந்த இதில் செஞ்சுருக்குது. புரியுதா? சணலில். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகிழி பொருட்களுக்கு மாற்றாக சணலால் செய்யப்பட்ட பொருட்கள், பீங்கானால் செய்யப்பட்ட பொருள், மூங்கிலால் செய்யப்பட்ட பொருள், அடுத்து துணியால் செய்யப்பட்ட பொருள், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி பிளாஸ்டிக்கை அறவே ஒழிப்போம். திரும்ப ஒரு தடவை சொல்ல, நெகிழியை தவிர்ப்போம், புவியை காப்போம். வேண்டாம் வேண்டாம் நெகிழிப்பை வேண்டாம், வேண்டும் வேண்டும் துணிப்பை வேண்டும், வேண்டும் வேண்டும் நல்ல காற்று வேண்டும், வேண்டும் வேண்டும் தூய நீர் வேண்டும், வேண்டும் வேண்டும் நெகிழி இல்லா சுற்றுச்சூழல் வேண்டும். நன்றி. பாருங்கள், பொங்கலுக்கு முன்னாடியே எல்லோரும் ஒரு பொங்கல் குஷியில் இருக்கீங்க. இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்து செஞ்சுருக்கிறாங்க நம்ம ஸ்கூலில், நம்ம சயின்ஸ் சார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கு மாற்றாக நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற துணிப்பை இதெல்லாம் நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் போன வாரம் கூட ஒரு நியூஸ் படித்தேன். ஒரு கடைக்கு போயிருக்காங்க ஒரு மாமியாரும் மருமகளும். அங்கே பார்த்தீங்கன்னா கட்டைப்பை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த அம்மா வந்து அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கட்டைப்பை தரமாட்டீங்களான்னு போராடிட்டு அப்படியே உக்காந்துக்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் இது கொடுத்துருந்தாங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, சில பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் வந்து மாறக்கூடாது. நாங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி இல்லை, இன்னுமே பெருசாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பை இந்த மாதிரி துணிப்பைகள் தான் நாங்கள் வந்து பயன்படுத்துவோம். அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு மாற்றாக இருக்கக்கூடிய பொருள் தான். பிளாஸ்டிக் என்ன பண்ண முடியாது, மக்கா பொருள். அது வந்து என்ன பொருள்? மக்கா பொருள். நம்ம அது தனித்தனி தானே போட்டுட்டு இருக்கிறோம் குப்பையில் போடும்போது கூட. ஸோ அதனால நம்ம வருங்காலம் நலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை தவிர்க்கணும்? அதுக்கு தமிழில் என்ன? பிளாஸ்டிக்கு. வெரி குட். நெகிழி நம்ம தவிர்ப்போம். இதை முன்னெடுப்பு செய்த நம்ம ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியில நம்ம இருக்கோம். ஓகேங்களா? பிளாஸ்டிக்கை தவிர்த்தாலே நம்மளுடைய பூமி வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதுக்காக தான் பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றோம். உங்க வீட்டுல குப்பை எடுக்க வராங்க இல்லையா? எல்லார் வீட்லயும் குப்பையை வந்து 2ஆ பிரிச்சு வச்சிருப்பாங்க. என்ன அந்த 2 வகை வந்து? மக்கும் குப்பை, மக்காத குப்பை. மக்கும் குப்பைன்றது ரொம்ப சீக்கிரமா அது வந்து மக்கி போயிடும், உரமா மாறிடும். ஆனா இந்த மக்கா குப்பை இருக்கு இல்லையா, அது அவ்வளோ சீக்கிரம் மக்கவே மக்காது. அது மக்கறதுக்கு பல 100 ஆண்டுகள் கூட ஆகும். ஓகேவா? அதனால்தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, பூமி வந்து ஆரோக்கியமா, நம்ம நிலம் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மக்கும் குப்பையை தான் பயன்படுத்தணும். மக்கா குப்பைய பயன்படுத்த கூடாது. மக்கா குப்பைனா இப்ப நீங்க யூஸ் பண்ற அந்த பிளாஸ்டிக் குடம் இது எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரம் மக்காது. ஓகேங்களா? அதே போல நீங்க எல்லாருமே வந்து அந்த வேஸ்டேஜ் வீடியோ வந்து பாத்தீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் அதுல என்ன சொல்றாங்க, எதெல்லாம் கடினமான மக்கா குப்பைன்றது எதை சொல்றாங்க? நீங்க செல்போன்ல யூஸ் பண்ற பேட்டரி, அந்த பேட்டரி எல்லாம் என்ன ஆகுது, நீங்க ப்ராப்பரா அப்படியே தூக்கி போட்டுடுறீங்களா, இல்ல எங்க குப்பையில அப்படியே போட்டுடுறீங்க?
அதை நீங்கள் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி பேட்ரி, அப்புறம் அந்த ஒயர் இருக்கு இல்லையா, வீட்டில் அங்கங்கே ஒயர், கேபிள் ஒயர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் மக்காது. நீங்கள் செல்ஃபோனில் யூஸ் பண்ணுற பேட்ரி, டார்ச் லைட்டில் யூஸ் பண்ணுற பேட்ரி, ஒயரு, இது எல்லாமே, அப்புறம் அந்த பென்ட்ரைவ் இருக்கு இல்லையா, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே பென்ட்ரைவ் கம்ப்யூட்டருக்கு, இதெல்லாமே வேஸ்டேஜ்ன்றாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம குப்பையில் அப்படியே போட்டு விடுறோம். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மக்கவே மக்காது. ஆனா இதை நம்ம ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணா மட்டும்தான் அது எல்லாமே மக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றத தவிர்ப்போம். இது மாதிரி பேப்பர்ல செய்யப்பட்டதோ நூல்ல செய்யப்பட்டதோ இதுதான் நமக்கு ஆரோக்கியமானது. இப்ப நீங்க கடைக்கு போறீங்க, நிறைய பேர் டீ டம்ளர் யூஸ் பண்றீங்களா இல்ல அந்த பிளாஸ்டிக் டம்ளர் யூஸ் பண்றீங்களா? கண்ணாடி டம்ளர் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் கப் யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்? சூடா அதுல ஊத்தும் போது என்ன ஆகுது, அது கெமிக்கல் வேரியேஷன் ஏற்பட்டு நம்ம உடம்புக்குள்ளார போய் நம்ம உடம்புல அது கேன்சரா உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புரியுதா? நம்ம கெடுத்துக்கிறோம், பூமியையும் கெடுத்துக்கிறோம். அதனால பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், நம்ம ஆரோக்கியமா வாழ்வோம். ஓகேவா? பிளாஸ்டிக் தவிர்ப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வேண்டாம் வேண்டாம் நெகிழிப்பை வேண்டாம், வேண்டும் வேண்டும் மஞ்சப்பை வேண்டும். நிலவளம் வேணும், நீர்வளம் வேணும். மண் வளம் எதுக்கு நம்ம பாதுகாக்கப்படுறோம்? மண்ணில் வந்து பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் வகுச்சேன்னா அந்த பொருள் எல்லாம் என்ன ஆகும்? மண் வளம் கெடுமா இல்லையா? உயிரினங்கள்லாம் சாப்பிடுதா? கால்நடைகள்லாம் என்ன சாப்பிடுது? பிளாஸ்டிக் கவர் எல்லாம் சாப்பிடுதுயா. அதனால என்ன ஆகுது? உயிரினங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாகுதா? தெரியுமா இல்லையாடா? நியூஸ் பேப்பர்லாம் பாக்குறீங்க தானே? அதனால நம்ம கால்நடைகள் வந்து அந்த பிளாஸ்டிக் கழிவெல்லாம் சாப்பிடாம இருக்கணும். மனிதர்களோட மண்வளம் நமக்கு பூமியில விளையக்கூடிய தானியங்கள்லாம் இயற்கை ஊட்டச்சத்தோட இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? நெகிழி பொருட்களை பயன்படுத்துறத குறைக்கணும். நம்மளால முடிந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சோம்னா நம்ம நாட்டுல வந்து என்ன, நம்ம மண் வளமும் நீர் வளமும் பாதுகாக்கப்படுமா? அதனால நீங்க எல்லாம் முடிந்த அளவு இனிவரும் காலங்கள்ல பிளாஸ்டிக் பொருளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைக்க முயற்சி எடுத்துப்போமா? நன்றி. இயற்கையை நேசிப்போம், நெகிழிப்பையை தவிர்ப்போம், நீர், நிலம், காற்று மாசுபாட்டை குறைப்போம். வேண்டாம் வேண்டாம் நெகிழிப்பை வேண்டாம், வேண்டும் வேண்டும் மஞ்சப்பை வேண்டும். வேண்டாம் வேண்டாம் பிளாஸ்டிக் பொருள் வேண்டாம், வேண்டும் வேண்டும் எளிதில் மக்கும் பொருட்கள் வேண்டும். நெகிழி இல்லா சுற்றுச்சூழல் நம்மை பாதுகாக்கும். வேண்டும் வேண்டும் நெகிழி இல்லா சுற்றுச்சூழல் நாம் நல்லபடியாக வாழ பிளாஸ்டிக்கை குறைப்போம். எது கொடுத்துக்கிறேன்? கடைக்கு போனா நீ என்ன கேட்ப? போய் கடையில அம்மா பொருள் வாங்கிட்டு சொல்லி நீ கடைக்கு போனா என்ன கேட்ப? கேரி பேக் கேட்ப. இப்போ இது எடுத்துட்டு போனீங்கன்னா கேரி பேக் கேட்க மாட்டேன்ல, அதுக்கு தான் இது கொடுத்துருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கடைக்கு போவேன்? அப்போ என்ன, இந்த பையன் எடுத்துட்டு போகணும். இது நான் தந்துடுவேன், உனக்கு தான் தர போறேன். அது பின்னாடி நம்ம கொடுத்துடலாம் உனக்கு. நீ எடுத்துட்டு போறப்ப கடைக்கு என்ன பண்ணணும்? இந்த பையன் எல்லாம் பை தைக்காமீங்க. அண்ணன் போட்டோ எடுக்கிறார். பை தெரியணும்.